போகட்டும். இருந்தாலும் என்ன காய்கறிகளை பறிக்க சென்று தம்பிமார்களே, 4 திக்காக 4 பேர் காய்கறி பெருக்கி சென்றிருந்தீர்கள். தம்பிமார்களே வர வேண்டும் அழைத்திருக்கிறாயே, என்னன்னா காரணம்? கண்ணே பீமசேனா, முதல் வனம் சூரியவனம், இரண்டாவது ராமரிஷிவனம், மூணாவது முருகமருஷன், நாலாவது காலமருஷன், ஐந்தாவது சைவரிஷனம், ஆறாவது காமதேவன் பருவம், ஏழாவது கெந்திரவனம், எட்டாவது குருபுருஷனம், 9வது ரோமரிஷிவனம். இதோடு முடிந்து விட்டது. இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? 10வது பாலைவனம் போக வேண்டும். அடுத்த வனம் செல்ல வேண்டும். ஆமா, அதனால்தான் உங்களை அழைத்து தங்குமாறு. அப்படியா? ஆமா, அப்படியா? போலாமா? மான்கள் ஆடுவதும் குயில்கள் கூகுவதும் இப்படி அழகழகாக இருந்தது. இந்த 10வது பாலைவனத்தை போய் சுற்றி பார்த்து வாருங்கள். இந்த 10வது வனத்தை சுற்றி பார்க்கிற போது நான் கால் வைத்த உடனே பார்க்கிற போது எங்கே பார்த்தாலும் மணல் பாங்கான இடம். எங்கு பார்த்தாலும் மணல் திருதான் தெரிகிறது. ஒரு செடி இல்லை, ஒரு கொடி இல்லை, ஜலம் இல்லை, உண்ணுவது காய்கறிகள் இல்லை, ஈச்சங்காயை தவிர வேறொன்றும் இல்லை. தம்பிமார்களே, துரியோதன கட்டளை இருந்தாலும் இந்த வனத்தில் நம்ம காலத்தை கழிக்கதாக வேண்டும். அதனால இந்த காலத்தை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம யாராவது மூதாவை நினைக்கலாம். நாம் மாமாவிய பரமாவை நினைத்தால் இந்த ஓராண்டு காலம் என்னத்தை சாப்பிடுவது என்றால் நம்மளுக்கு ஆதரவு கொடுப்பா. சரியாக மாமாவை நினைக்கலாமா? ஆகட்டும். வாராயோ வாராயோ ராமா
மனம் இறங்கி நம்ம மாமாவை நாம் நினைத்திருக்கிறோம். ஆமா. நம்ம மாமாவாவது நம்மளுக்கு யாராவது மாமா துணையாக வந்து நம்ம யாரும் ஆறுதல் சொல்ல போகிறார்கள். சற்று நேரம் அமர்ந்தால் அப்படி ஆகட்டும்.
தன்னால் என்ன இல்லாத இந்த ரோட்ல விழுந்து வந்து செத்து போயிட்டான். கூட ஆகல. இந்த 100 ரூபாய் இருந்தா இந்த 100 ரூபாய் கழட்டி வச்சுக்கணும். அந்த கிழமை ஓரமா தள்ளி விட்டு அப்படி இருந்த போதில் இந்த தெய்வம் போன்ற சபை இல்லையா பேரும் புகழும் கொண்ட இந்த எட்டூர் மாநகரம் நாடக கலா ரசிகர் இல்லையா எத்தனை பேர்கள் நாடகங்களுக்கு ஒரு மதிக்க தகுந்த ஊரு இந்த எட்டூர் மாநகரம். இந்த எட்டூர்ல எங்க ஆட்டாலும் சரி அங்க குறையாம நமக்கு வரவேற்பு கொடுக்க கண்டிப்பா எத்தனை பேர் இருப்பாங்க. அப்படி இருந்த போது இந்த எவ்வளவு அமைதியா இருக்கிறாங்க இல்லையா சிறுத்த சபையாக இருந்தாலும் பெருத்த மனதோட 3 ராத்திரி ஆடுறோம். ஒரு கூடுதலான கூட்டம் எல்லாம் நீங்க பரிசு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்குது. ஆமா இருந்தாலும் ஒரு கூச்சல் குழப்பம் சின்ன பிரச்சனை ஏதாவது காரணம் ஏன் ஒரு மனசு இருக்கு. நான் கேளுங்க எம்மாக்குங்க வந்து குழுவில் வந்து ஆடுறாங்க. இவங்க வந்து பாடி நமக்கு அப்படி குழுவில் கட்டி கடை அதுல உட்காந்து அப்படின்றா கொஞ்சம் யாரை குழம்பு வந்தா உப்பு இல்லாத சாத்தா அள்ளி செல்ல முடியாது இல்லையா? அப்படி 5 கை கழுவிட்டு போயின்னு வந்துருவாங்க. ஆமா அதே மாதிரி பாத்தியா உப்பு இல்லாத சாரு முந்தான என்ன ஆச்சு போயிடுச்சு. அப்படியா அப்படி இருந்த பதில் இந்த சபை நாடு வந்திருக்குன்னு இந்த வயதான காலத்துல முதிர்ந்த காலத்துல நான் யாரு எதற்காக வந்திருக்கு ஏதாவது தெரியுமா? சாமி இந்த நாயை தெரியல இந்த கிழமை வந்தாரு இந்த கிழமை வந்தானு இந்த கிழமை ஏதாவது ஒரு நாய் பாத்துச்சா? அதுக்குதான் 3 நாய் வந்துருக்குது. அப்படி ஊர் பேசக்கூடாது அந்த கிழமை. அதனால 3 நாய் வந்து பாத்துட்டு போயிடுது. வயதானாலும் இந்த வயதாச்சும் இந்த பேருக்கு வயதாகாது இல்லையா? இந்த புகழுக்கு வயதாகாது. அப்படி இருந்த போது இந்த தெய்வம் பண்ற சமயம் இப்ப இந்த கான்செப்ட் கையில எங்க பாத்துருக்கீங்க? என்னடா இது? நீத அடிச்சுட்டு வந்துக்கிற. ஓ இது அதுதானே இது அதுதானே எதிராது போன வருஷம் ஆமா ஓகாதி பண்டிகை வருது பாரு. உகாதி பண்டிகை ஆமா உகாதி பண்டிகை வரும்போது இந்த சந்திகளை செஞ்சு மாட்டுக்கு வைக்குவாங்க சித்து ஒண்ணுக்கு. ஆமா அப்போ வந்து சந்திகாரிக்கு செய்யறதுக்கு எங்க தாத்தாவும் எங்க பாட்டியும் அந்த சந்திகாரி மனம் வச்சு எங்க பாட்டு இருந்து மேல மனை அது நான் காட்டினாரு. அதனால மேல மனை எங்க பாட்டுக்கு கீழ் மனை. அதனால அந்த சந்திகாரி செஞ்சுட்டு மாட்டுக்கு வச்சுட்டு அடுத்து மேல போட்டுட்டாங்க. இந்த வருஷம் பக்கம் வந்துச்சு இல்ல போய் பார்க்கலாம்னு அடுத்து எட்டி பார்த்தா எங்க பாட்டுக்கு கீழ் மனை இருக்குது. எங்க பாட்டுக்கு மேல மனை நீ ஓட்டாச்சு வந்துக்கிற. இது அதுன்றா இது வேற. ஓ இது வேற. ஓ இது வேற அப்படிங்குது. கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பார்பார் சாப்பிடல நம்ம துர்ராஜ் கடல
ஏங்க, என்னது? நம்ம பெர்ராஜ் வந்திருக்காரு பாரு. ஆமா அவர் கடையில் பார்த்துட்டு பெண்ணாகத்துல பெண்ணாகரத்துல பாத்துருப்பேன். அந்த தலைக்கு உட்காந்து வச்சுக்கிட்டு தலைக்கு ஒரு சாய் கூட சொல்லிட்டு முட்டை கொடுத்துட்டு ஏண்டா ஏண்டா முட்டை கொடுத்துட்டு இந்த தண்ணி போட்டு இந்த சோப்பு போட்டு நான் இழுத்துட்டு பிள்ளையாடி போட்டு பருக்கு 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 இழுக்கிறாங்களே அங்க பார்பார் சாப்பிடுற தண்ணி இது டேய், இது அது இல்லடா அவன் சொன்ன மகனே. வேற? விட்றா விட்றா. அது இது அதல்ல இது. வேற? இது என்ன நினைக்கிற? என்னது? இது பேர் என்ன தெரியுமா? என்னது? இது யோகதுண்டடா. இதான் வாங்கம்டா. தப்பு தப்பா பேசாதடா. நான் எங்க பேசுறேன் நீ தான் இப்ப சொன்ன என்னது? வாங்க டேய், நீ சொல்ற திண்டு இல்ல இது. இது யோகம் செய்யக்கூடிய திண்டு. அது எப்படி வச்சு செய்யுது டேய், அப்படி அமர்ந்து என்னை போல முனிவர்கள் எல்லாம் தவம் நாடுகிற தவம் நாடுகள் நீ யாரே தவயோகியா தவம் செய்வர்கள். இவன் தவயோகியா இவன் தவயோகியா இருக்குது நாங்கெல்லாம் பச்சை ஐயோகிய டேய், இந்த தவயோகி என்ன செய்வார்கள்? ஆய். இந்த இதை வைத்து என்ன செய்வோம்? என்னது? 5 பஞ்சபூதங்களை ஒன்றாக சேர்த்து 5 பஞ்சபூதங்கள் ஒன்றாக சேர்த்து அத சுனிமலையை ஏத்தி எந்த சுண்ணி முன்னி ஏத்துறது சுனி என்றால் இந்த முன்னாட்சி. ஓ மூக்கு ஆமா, ஆய். இது வெளியே ஏத்தி இதுல நாங்க தியானம் செய்யக்கூடியவர்கள். ஓ கை வலிக்கீழ விழுக்கூடாதுன்னு சொல்லி ஆமா கொடுக்கிறது இப்படி ஆமா இது பேரு யோக திண்டி ஆமா நீங்க தவம் செய்வீங்க ஆமா தவயோகிங்க தவயோகிகள் முற்றம் தொழுது முனிவர்கள். நாங்களாம் யார் தெரியுமா யாரு? நாங்களாம் 3 உட்ட முனிவர்கள் என்னது? நீ முற்றம் தொழ முனிவரா இருந்தா நாங்களாம் 3 உட்ட முனிவர்கள் சரி சரி சரி. அதுவா சிசையா, இந்த தெய்வம் போன்ற சபை வைதார காலத்தில் வந்திருக்கிறேன். நான் யார்? என்னுடைய பேர் என்ன? எனக்கு எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன்? எந்த குலம்? அம்மா சொல்லுங்க ஏதாவது தெரியுமா? எனக்கு அந்த குளம் தெரியும் சரிப்பா சரிப்பா சரிப்பா. அதனால நீ சொல்லி வரீங்க என்னுடைய பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. என் பேரு வேதவேசர். அப்படி வேதவேசர் சொல்லி இருக்கிறேன். ஆமாம் என் தாய் தந்தங்கள் யாருக்கு தெரியுமா? என்ன ஒரு குழந்தைய வேணா தாய் சொல்லி இருக்கணும் இருக்கணும். இருந்தாதான் பிள்ளை வரும். ஆமா 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 தெரியவா எனக்கு தெரியும் நான் சொல்லிடுவேன் அப்படி எனக்கு தெரியாது. ஓ அதனால அப்பா அம்மா பேர் சொன்னாதான் நான் கேட்க முடியும். ஓ அப்பா அம்மா பேர் அவசியம் வேணும். வேணும். அவன்கிட்ட வர சொல்லு. கதிர பழத்தில் வந்து
தந்தங்கள் யார் தெரியுமா? யாரு? பராசர முனிவருக்கும் முனிவருக்கும் பரிமள கந்தைக்கும் பிறந்த என் பேர் வேதவியாசர். ஆகட்டுங்க. அப்படி வேதவியாசர் சொல்லியிருக்கிறேன். நான் என்னென்ன செய்திருக்கிறேன் சொல்லுங்க. ஏய், ஓய். இந்த வேதம் என்று சொல்லப்பட்டது ருக்கு யசு சாமம் அதிர்வனம். ஆமா. இல்லையா? 4 வேதம். இந்த 4 வேதத்தை ஒரு உறுப்பினம் செய்ததே நான். எப்படி? காரணம் என்ன? எப்படி? இந்த 4 வேதத்தை உறுப்பினம் செய்து தேவர்கள் எல்லாம் யாரிடத்தில் கொடுக்கிறார்? யாரிடம்? பிரம்மாவிடத்தில் கொடுத்தார்கள். படிக்கக்கூடிய கடவுள் அவர்கிட்ட கொடுக்கணும். ஆமா. இந்த 4 வேதத்தை வைத்து ஏழை முதல் எருமக்கடை அவருக்கு அந்த வேலையை கொடுத்து பிரம்மாவிடத்தில் கொடுக்கவும். ஆனா பிரம்மா என்ன செய்கிறார்? அதர்ண வேதத்தை பாராயணம் செய்தார். செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, செஞ்சுட்டார். அந்த அதர்ண வேதத்தில் ஏற்பட்ட விளைவு என்ன? இந்த நாட்டு என்று சொல்லப்பட்ட மூக்கு வழியாக சோம்புகள் புகுந்து இந்த 4 வேதத்தை களவாடி சென்று விட்டார். அப்படி களவாடி சென்ற வேதத்தை எங்க மறந்திருக்கிறார்? திருப்பா கடலிலே மறந்திருக்கிறார். திருமாக்கடையில மறைந்து விட்டார். மறந்திருக்கிறார். சோம்பகாசுரனாகப்பட்டவர். இந்த வேதத்தை மீட்பதற்காக ஸ்ரீமந்தா நாராயணமூர்த்தி தியானம் செய்து அவரை அனுப்புகிறார்கள். தேவர்கள் ஒன்றுபட்டு நாராயணமூர்த்தி கையில இந்த வேதத்தை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்பும் பொழுது இந்த நாராயணமூர்த்தி பார்த்தார்கள். அவன் எங்க இருக்கிறான்? திருப்பா கடலிலே மறந்திருக்கிறான். இந்த கடலிலே இருக்கக்கூடிய சோம்புகளை கொள்வதற்காக நான் என்ன அவதாரம் எடுக்கணும் யோசித்தார். அப்படி யோசித்த உடனே மச்ச அவதாரம் எடுத்தார். எதுக்கு அது? மச்சம் என்றால் என்ன? மச்சம் என்றால் ஒரு மீன். சரிங்க. அப்படி மச்ச அவதாரம் எடுத்து சோம்புகளை கொண்டு 4 வேதத்தை மீட்டு பார்க்கும் பொழுது இந்த வேதம் எல்லாம் சிக்கர்ந்து போய்விட்டது. சின்ன சந்தேகம். இப்ப சோம மடிக்கணும்னா பெரிய வசூரன். அவனை அழுதுன்னா மனுஷன் அவன் ஏன்னா வரம் பெற்றிருக்கான். யாரு ஒருவன் இரவும் பகலும் அல்லும் பகலும் இடமிடாம தூங்காம ஒருத்தன் கண் முடித்து கண்ணும் மூடாம இருக்கிறானோ அவன் கையில எனக்கு மரணம். நான் தெளிவா கேட்கணும் இல்லையா? நான் அவ்வளவு பேர் கடல்ல போய் சின்ன மீனப்பா சொல்றேன்னா இல்லையா? ஒருவன் யாரு ஒருவன் அதாவது உருண்டாம இருக்கிறார் அவர் கையில மரணம் என்று வரம் பெற்றிருந்தார். சரி. அதனால இந்த மீனாகப்பட்டது முடித்ததுல பிறந்ததுல இருந்து தூங்குனதே கிடையாது. ஏன்னா ராத்திரி பகல பார்த்து மீன் மட்டும் தூங்க இருக்கும். அனைத்து ஜீவங்களும் தூங்குகிறது. ஆமா. அப்பேருக்கு அந்த வரத்தை பெற்றிருக்கும் போது அந்த மச்சாவதாரத்தை கொண்டு சோம்புகளை கொண்டு இருக்கிற சோம்புகளை கொண்டு இந்த வேதத்தை மீட்க பார்க்கும்போது வேகமெல்லாம் சிக்கருந்து போய்விட்டது. இந்த வேதத்தை சீர்படுத்துவது யார்? அப்படி தெய்வம் பண்ற சபையில எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. யாராச்சும் ஒருவர் இந்த வேதத்தை சிக்கருந்து போய்விட்டது இதை சீர்படுத்தணும் கேட்க அவர் சொல்கிறார். யாரும் சொல்ல முடியல. யார் நான் சீர்படுத்தணும் சொல்லல. நான் எழுந்து நின்று நான் வேதத்தை சீர்படுத்துவேன். அப்படி நான் எழுந்து சொல்ல நான் என்ன சொல்கிறேன்? இந்த வேதத்தை சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனா நான் சொல்ல சொல்ல எழுதுவதற்கு ஒரு எழுத்தாளர் வேணும். படிக்க முடியும். பாடி சொல்ல முடியும். எழுத முடியாது. அப்படின்னு சொல்ல யார் ஒருவன் இருக்கிறான்னு கேட்கும் பொழுது அதாவது சிவபெருமானுக்கும் உமா பார்வதிக்கு முந்தி பிறந்தவன் விநாயக பெருமான். அப்படி விநாயக பெருமான் நான் எழுத தொடங்குவேன் என்று சொன்னார். நான் சொல்கிறேன் நான் சொல்ல தொடங்கிவிட்டால் என் வார்த்தை நிற்காது, போய்கொண்டே இருக்கும். அதே மாதிரி விநாயக பெருமான் சொல்கிறார் நான் எழுத்தானு எழுத தொடங்கிவிட்டார் எழுத்த நிற்காது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவராக போட்டியிட்டு இந்த மகாபாரத காவியத்தை உருவாக்குறோம். அப்படி 4வது வேதமாக எழுதி மிகுந்த இருக்கிற இடத்துல இமயமலை சாரதி போல கோடி கோட வரிசையாக எனது 5வது வேதமாக ஒரு படம் செய்யும். 4 வேதத்தோடு 5வது வேதம். 5வது வேதம் அன்னைக்கு மகாபாரதம் அப்போ வந்தது. உண்மைத்தான். சிவபுராணம் வந்தது ஒட்டி. இந்த 4 வேதத்தை மீட்டு 5வது வேதமாக இந்த மகாபாரத காவியத்தை உருவாக்கணுமே. அப்படி இருந்தாலும் இந்த சந்திரகுலத்த பரம்பரையிலே மகாபாரதத்தை உருவாக்கி வேதவேசர்கள் சொல்லியிருக்கு. இந்த சந்திரகுல பரம்பரை எத்தனாவது தலைமுறை? சொல்லுங்க. 36 தலைமுறை.
இது வருது. முதலாக ஈஸ்வரனுடைய ஜடாமுடியில சந்திரன் பிறந்தான். சந்திரனுக்கு பூர்வன் பிறந்தான். பூர்வனுக்கு ஆதி பிறந்தான். ஆதிக்கு நகுஷன் பிறந்தான். நகுஷனுக்கு யாயாதி பிறந்தான். யாயாதிக்கு பிரியாதி பிறந்தான். பிரியாதிக்கு சையாதி பிறந்தான். சையாதிக்கு சர்வபூமன் பிறந்தான். சர்வபூமனுக்கு குரு பிறந்தான். குரு பிறந்ததுல 24வது தலைமுறையில எங்க சந்திரகுலத்துக்கு குருகுலம் என்று ஒரு பேர் உண்டு. அப்படி கோடித்து வராத குருகுல வம்சத்திலே நாங்க வாழ்ந்திருந்தாலும் 36 தலைமுறைக்கு முன்பதாக அப்படி குருகுல பிறந்து அஸ்தராஜன் ஆள்கிறான். அந்த குரு வைத்திரு இந்த சந்திரகுலத்தில பிறந்து அஸ்தராஜன் ஆள போய்கிற நாட்டுக்கு பேர் என்னது? அச்சனாபுரம். ஆமா, அஸ்தராஜன் ஆண்ட நாட்டுக்கு பேரு அச்சனாபுரம் என்று வைத்து அப்படி அங்க சந்திரகுலத்தில பிறந்து சந்திரன்ல இருந்து இங்க விச்சத்திரன் இதரில் இருந்து அனைத்து பாண்டு மகரன் இந்த இத்தனை பேருக்கும் நாங்க பிறந்திருக்கிறோம். 36 தலைமுறையாக ஒரே ஒரு ஆட்சி அச்சனாபுரத்துல பிளவில்லாம ஒரு ஆட்சி. ஆமா, பின்ன இருந்தோம். இன்னைக்கு பிளவடைந்து போய்விட்டது. எப்படி காரணம்? பெற்றதும் அம்பா அம்பிகை அம்பாள் என்ற 3 பேரை திருமணம் செய்தார் பீஷ்மர். அப்படி பீஷ்மரை திருத வைத்து 3 திருமணத்தை செய்து அம்பா அம்பிகைக்கு 2-3 பொண்ணுகள் பிறந்தது. ஓ, அதாவது இவருக்கு விசித்திர ஆமா, விசித்திரனுக்கு பிறந்த குழந்தை 3. யாராரு? மனைவி 2, குழந்தை 3. முதல்ல பிறக்கிறார் என் பேரப்பிள்ளையாகிய திருதராட்சிதன். 2வது பிறக்கிறார் பாண்டு மகாராஜன். 3வது பிறக்கிறான் விசித்திரவீரன். அப்படி பிறந்து இருவருக்கு பாகப்பிளவை ஏற்பட்டது. அவருக்கு பிறந்த பிள்ளைகளை திருதராட்சிதனுக்கு பிறந்ததா 99 ஆண் பிள்ளைகள். பாண்டு மகாராஜனுக்கு 5 பேர். இந்த 5 பேருக்கும் பாகப்பிரமம் ஏற்படுகிறது. பாண்டு மகாராஜன் பெற்றவர்களுக்கு 5 ராஜாக்களுக்கு எங்க கொடுக்கிறார்? இந்திரபிரசனத்தை கொடுக்கிறார். அங்கு கௌரவர்கள் அசோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இப்படி 36 தலைமுறையாக வாழக்கான அடியாளாக வந்து எங்க தலைமுறை தளத்தொங்கி வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இருந்தாலும் இந்த 36வது தலைமுறையில பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு விகல்பம் ஏற்பட்டு ஏன் காரணம்? என்ன காரணம்? சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை. பெரிய பிள்ளையாகிய துரியோதனம் செய்ய வந்து பாண்டவர்கள் 1-2 தலை தூக்க முடியல. காரணம் என்னன்னா, நயமாக காணத்தில் உள்ள நாட்டுக்கு வர வைத்து சூதனால பகடாட வைத்தார். அப்படி பகடை ஆடும்போது அந்த சூதனால பகடை ஆடி என்ன ஆகிவிட்டது? தர்மன் தோல்வடிய தர்மனுக்கு தண்டனை கொடுத்தார் குரு பெரியார்கள். எப்படி? சந்திரகுலத்துல பிறந்தவன் சூது ஆடியது தவறு. அதனால 12 காலம் ஓராண்டு அஜாத வருஷத்துல 13 கழித்து வந்தார். 13 பேருக்கான பாதி குடிக்கேன்னு சொன்னார். அப்படி சொன்ன நேரத்தை குரு பெரியவர்கள் முதலாக என்ன சொல்கிறார்? 1வது சூரியவனம், 2வது ராமகிருஷ்ணன், 3வது முருகவரேஸ்வரன், 4வது காலபைரவன், 5வது சைந்தவன், 6வது குருமரேஸ்வரன். இப்படி சொல்லப்பட்ட 9வது ராமகிருஷ்ணன் இப்படி ராமகிருஷ்ணன் வனத்திலே சென்று 9வது வனத்திலே காலம் கழித்துக் கொண்டிருக்கிறார். காலம் கழிக்கிறார். காலகத்தில் குடிப்பதை ஜொனில், படிப்பதை வட்டப்பாறை, உண்வதை காய்கறி இப்படி கழித்து வருகிறார். நாட்டை ஆளுநர் ராவணோட என்ன என்ற நாளில் ஏதோ காரணமா தெரியல என் பேரப்பிள்ளைய 5 ராஜாக்கள் யாராவது மூதாதிகள் வரணும், ஒரே காக்கணும் என்று சொல்லி இருக்கிறார். என்ன போடும் அவங்க சென்று காக்கணும். ஏன்னா பாக்கணும் இல்லையா பேரப்பிள்ளையா? ஆமா, அப்ப புறப்படலாமா? போய் பார்க்கலாம். நாட்டுக்கு நாடு மகநாடு பசுநாடு சிறப்பொழியே அதே ரங்காபுரம் ராமபுரம் வாங்கக்கூடிய 6 நண்பராக வைத்து சபரி அண்ணார் கொடுக்கிற காஞ்சான் இல்லையா? செத்தூர் திருமதி மாதா வைகுந்த சாதோ சந்திப்பு சார் சொல்லக்கூடிய 4வது ஒட்டுமதி முடிந்து அப்பாவன
இல்லையா பெரியப்பாவாக விளங்கக்கூடிய நம்மளை போல நாடக கலைஞராக வாய்த்து பல மேடைகளில் ஏறி ஆடியும் பாடியும் நம்மளை விட வேறு புகழ வாய்த்து அதை வரதராஜ அண்ணார் படங்களுக்கு அதை மாற்று மன்றம் வரதராஜ அண்ணாரும் தன்னுடைய தம்பி பிள்ளையாக வாய்த்து சபரியனாருக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அவரால் கொடுக்கிற ராஜாவும் ஆரம்பிச்சு இப்போது மாமாவை நினைத்தோம் இப்போது தாத்தாவாயே வியாதிவேசே வந்திருக்கிறார் அப்படின்னா அவரை ஓடோடி சீட்டு பாதம் அடைந்து அவரிடத்திலே என்ன நடக்கலாம் கேட்கலாம். ஓய் தாத்தா, ஓ தாத்தா, ஓ தாத்தா. தர்மா இந்த பாண்டவரை ஒரு ராஜாக்களம் பன்னினால் கால் கழுவி பட்டாளையால் துடைத்து போய் மாலையாகவும் போய் காம்பரிதூன் பாத்திலே கொட்டி ஐவர் ராஜாக்களும் அழிய கூடி வணக்கத்தாத்தா. வணக்கம் வணக்கம் தர்மா. அப்படி ஆகட்டும். நான் எப்பேர் பெறலாம் என்ன செய்யணும் தாத்தா திருவடி என் பாதத்தை ஐவரும் சேர்ந்து வருகிறேன். பாதம் அடைந்த தன்னை இப்படி ஐவரும் கூடி என் பாதத்தை படித்திருக்கிறாயே ஆண்டவர்கள் என்று நானே அழிவில்லாத சிறுமியாக வரணும் அப்படி நான் ஆசீர்வாதம் செய்யட்டும். சந்தோஷமாக வாழ்வது சொல்லுகிறாயே தாத்தா. நான் பிறந்தது காடு, வளர்ந்தது காடு, இப்ப இருப்பது காடு. நாங்களும் எங்களுக்கு பாகம் கொடுக்கும்படி அசனாபுரம் சேர்ந்தோம். என் தாத்தா நகுசனாண்டா நாடு ஈச்சநாடு சுண்ணாம்புக்கள் மீது எங்களுக்கு பாகமாக கொடுத்தாங்க. இந்திரனால் புதுக்கி பெற்று அதை இந்திரபிரசம் என்று பேர் வைத்து சுகசேவம் வாழ்ந்த சமயத்திலே துரியோதனர்கள் என்ன செய்தார்? நயவஞ்சமாக வரவழைத்து என் மகனாய எட்டர லக்னகுமார் 3 கல்யாணம் என்று தந்திரமாக வரவழைத்து சூதாடி 4 படித்துக் கொண்டு காரிய வனவாசம் 12 வருஷம் வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் காலம் கழித்து வந்ததை உண்டான பிரகாரம் பாதிகளை தருவதாக நாங்களும் ஒரு வனமா வந்து பார்த்தோம். போகும்போது என்ன சொன்னா 3 அடுப்புகள் வைத்து சாதம் சமைத்து சாப்பிடக்கூடாது கட்டளையிட்டான். காய்கறிகளை உண்டு பார்த்தோம், முடியவில்லை. சூரிய வெளித்திலே சென்று சூரியமாக நினைத்து அச்சா பார்த்த காலத்தை கழிக்கிறோம். இப்போது
9 வருடத்தை முடித்து விட்டோம். 10வது பாலம் வந்தோம். வந்து பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் மனம் திட்டா தெரிகிறது. உண்ணுவதற்கு காய்கறிகள் இல்லை, ஈச்செண்ணாயை தவிர வேறொன்றும் இல்லை, படுக்க பாறை இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை, நிக்க நிழல் இல்லை. எப்படி ஓராண்டு காலம் கழிப்பது என்று இப்படி வரவழைச்சிருக்கீங்க. ஆமா, இப்ப வரவழைச்ச காரணம் என்னன்னு கேட்டுருக்கணும். இருந்தாலும் முடியும். இப்படி அழைச்சிருக்கிறீங்க. எத்தனை நாள்? அதாவது 12 கழிச்சு வந்தால் பங்குல பிறக்கிற பாதி நாடு தருகிறேன்னு சொல்லி இருக்கிறார் துரியோதனன். குருப்பெரியவர்கள் கட்டளை. குருப்பெரியவர்கள் கட்டளை இப்படியே இருக்கட்டும். ஆனா தர்மம் பண்ணி சென்றிருக்கிறார். நீதி நேர்மையாக நமக்கு நாடு தருவார்னு காணகமும் சென்றிருக்கிறார். உண்மைதான். காணகத்திலும் இருக்கிறீங்க. இந்த கௌரவராக விளங்கி வரக்கூடிய துரியோதனன் என்ன செய்திருக்கிறார்? என்ன செய்திருக்கிறார்? வஞ்சகமானவன். பாண்டவர்கள் மீண்டும் காடு சென்ற பாண்டவர்கள் நாட்டுக்கு வருவார். மறுபடியும் வருவார்களே. அப்படி வந்தால் அதாவது சூழ்நிலை தோற்ற நாட்டை வாதுதான் தான் பெறணும் அப்படின்னு சொல்லி வாது என்று சொல்லப்படுறதுக்கு ஆயுதங்கள் தயார் செய்யணும். இதனால கொள்வதற்காக அதனால சூரங்க பாத வழியாக ஆயுத கடவுளை ஆயுதம் தயாரிச்சு கொண்டு இங்க சண்டை இல்ல. துரியோதனுக்கு நம்மளுக்கு சண்டைக்கு செய்வோனா போனா நாடு கேட்ட சண்டை செய்வான்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. நீங்க 2 பேரும் சண்டை போடுறீங்களே தாத்தா. இப்போதான் நான் குருப்பெரியவர் கட்டளைப்படி கருத்ததையே தண்ணி வெளுத்ததையே பால் என்று குருப்பெரியவர் கட்டளை காட்டுக்கு வந்துட்டோம். உண்மைத்தான். காட்டுக்கு வந்தவங்களுக்கு எங்களுக்கு எதுக்காக கொள்றதுக்காக ஆயுதம் செய்வோம். அதாவது இந்த மண்ணாச உடையவன் அவன் துரியோதனன். ஆமா, அதாவது பொண்ணுக்காக போராடி ராமாயணம் நடந்தது. ஆமா, இந்த மண்ணுக்காகவே போராட போகிறோம். ஆமா, இந்த பாரத பூமி. சரி, இந்த துரியோதனாகப்பட்டவன் மண்ணாச உடையவன். இந்த உலகத்தில் இந்த நாட்டிய நானே ஆளணும்னு ஒரே ஒரு எண்ணம் கொண்டு இருக்கிறார். பங்காளி அங்காளி பங்காளி அழியணும், அப்படி நானே வாழணும் அப்படின்னு சொல்லி சூதனால தோற்ற நாட்டை வாதினால பெருட்டும் என்று சொல்லி ஆயுதங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஆயுத பத்தி எனக்கு பயம் இல்ல. காரணம் என்ன? என் தம்பீரத்தில் இருக்கிறது, நாகலோகத்தில் இருக்கிறது, கதை இருக்கிறது. இதோ காண்டாவனத்தை தகனம் செய்த அக்னி பகவான் காண்டாவணி இருக்கிறது. என்னிடத்தில் வேறு சோகம் இருக்கிறது. என் தம்பிவாதி எங்களுக்கு ஆயுதங்கள் இந்த ஆயுதம் போலதான். அப்படியா? ஆமா, இந்த ஆயுதங்கள் எல்லாம் போதாது. காரணம் ஏன்? இந்த நாகலோகத்தில் கிடைத்த கதை. ஆமா, இந்த கதைக்கு யாரும் நெகரே கிடையாது. 70 இழுக்க முடியாத ஒரு கதை படம் கொண்டது. ஆமா, இதுல எத்தனோ மன்னர்கள் கொள்ளலாம். இருந்தாலும் இந்த காண்டாவனத்தை தகனம் செய்தது இந்த தேவன் கொடுத்திருக்கிறான். இந்த வில்லுக்கு யார் ஒருவன் பெண்ணும் சொன்னா அவன் தலையை அறுத்துருவான் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்திருக்கான். 1000 தலை, 1, 10, 100, 1000, லட்சம் என்று சொல்லப்பட்ட அத்தனை அறுக்கிறது கொள்வதற்கு ஆயுதங்கள் வேணும் இருக்கிறது. அதனால ஆயுதம் போதாது. அதனால என்ன செய்யணும்? ஐவரும் ஒன்றுபட்டு ஐவரிலே ஒருவராகி ஆண்டி வேஷம் தெரிந்து அரகரா சிவசுமா என்று சொல்லி ஆண்டு தபம் பூண்டி பூண்டி அந்த பரமன் சென்று அந்த பரமனத்திலே சென்று பாசகனை ஆதரத்தை யார் ஒருவர் பெறுகிறாயோ அவருக்கே வெற்றி அடிக்கலாம். அந்த நாடு அப்படி என்றால் அதாவது நாங்க 5 ராஜாக்களே ஒரு ஆண்டி வேடம் போட்டு அரகரா சிவசிவ என்ற கைலாயம் சென்று 2011 நேத்திரப்பட்ட சிவபெருமானுக்கு ஒரு தவம் இருந்து அவன் பயிலக்கையில் இருக்கக்கூடிய விளாங்கன்னு சொல்ல வில்லையும் 5 பாஸ்பதக்கனை யாரு வாங்கி வர்றதோ அவன் ஜெபிக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். என் தம்பிமார்கள், அதாவது நாடு தோத்தது யாரு? என் தம்பிமார்களை தோத்தது யாரு? என் மனைவியை தோத்தது யாரு? அப்படின்னா தாத்தா நானே கைலாயம் சென்று அந்த 2011 நேத்திரப்படுத்த சிவபெருமானத்தை தவம் செய்து அவன் வழக்கையில் கூட விளாங்கன்னு சொல்ல வில்லையும் 5 பாஸ்பதை நான் வாங்கி வருகிறேன் தாத்தா. நீ சாம்ராஜ்யம் பட்டம் பெற்றவர். சரி, தேவர்களால் செய்ய முடியாத ஒரு யாகத்தை செய்து உன் தந்தைக்காக ராஜசேகம் செய்து அந்த ராஜசேகத்தில் கிடைச்ச பட்டம் என்ன? சாம்ராஜ்ய பட்டம். சாம்ராஜ்ய பட்டம். அதனால நீ கொடுக்கவே பிறந்தவன். நான் கொடுப்பதுக்கு பிறந்தவன், வாங்க பிறந்தவன். ஆண்டவனிடத்தில் கூட நான் வாங்குறதுக்கு தகுதி இல்லை. அப்படியே வாங்கினாலும் வேற ஒருவன் மறைவாக நின்று இதை தானமாக கொடுத்து அவனுக்கு கொடுத்துருவேன். நான் தானமாக கொடுத்துருவேன். அது உன்னால ஆகவே ஆகாது. அப்படியே தாத்தா. சரி சரி, இப்போதே நான் சென்று ஓமரகரா என்று சொல்லி அந்த இமயமான சாரல் அடிவாரத்திலே என்ன செய்ய போகிறேன்? இந்த கதையாக வட்டது இப்படி நீரை நிறுத்தி
என் தலை கீழாகவும் என் கால் மேலாகவும் ஓஹோ. ஓம் மரகரா என்று உச்சரிப்பேன். ஆ. அந்த ஈசன் வரம் கொடுத்தால் ஆச்சு. ஆச்சு. இல்லை என்றால் என்ன செய்வேன்? இந்த கதையை எடுத்துக்கொண்டு அந்த இமயமலை ஒரே அடி அடுத்து நொறுக்கி விட்டு ஆமா அத்தா, இந்த கதையை கீழே மூடி இந்த கதை மீது தலையை வைத்து காடு இருந்த காலத்துக்கு ஆமா. 3/4 நாளைக்கு வேலை செய்வேன். ஆமாமா தவம் செய்வேன். அவன் செய்வான். அதை மெச்சு வரம் கொடுத்தாலாச்சு. அந்த இமயமலை இமயமலை ஆமாமா ஆஹா. நீ கோபக்கார ஆமாமா. உன்னதுக்கும் புத்தத்துக்கு சரியானது. அதனால உனக்கு ஒரு பொறுமை இல்லை. அந்த வரம் பெறுவதற்கு ஒரு பொறுமை வேணும். உனக்கு அந்த இது போதாது. இதுதான் ஏப்பா, குஞ்சு குஞ்சு எதுல மண் போடுவாங்க. இருடா. குட்டி குழந்தை சேர்ந்து நீ என்ன சரி. அண்ணன் கிட்ட இருக்குது, தாத்தா கிட்ட 100 இருக்குது, 2 அப்படி உன்னை பார்க்கும்போது ஞாபகம் வந்துருச்சு. எப்படி வாத்தா வந்துருச்சு. ஏன்டா பேசுறேன் நாங்க கேட்டோம். நம்ம தாத்தா ஆ. ரைட். சரி, நீங்க யாரு? சகல சகல நகலோ சகாதேவன். ஆ, ஆ. இப்படி நகலோ சகாதேவன் இப்ப ஏன் ஓடி ஓடி வந்திருக்கிற காரணம் என்ன? நாங்க போய் வர 2 பேரும் ஒட்டா என்ன? ஆனா ஈடாத்தி பயணத்துல படித்த பரமகடை நோக்கி நாங்க வரவாங்க போறோம். ஏய், அங்கேண்டா போறீங்க. இங்க பெண்ணார பீடியா போன எத்தனை டீ அப்படி இல்லையப்பா. அது வர இல்லை. அப்ப நாங்க வரவாங்க போய் தவம் செய்து வரம் பெறணும். பாசங்களை ஆசிரித்த பெறணும். நாங்க போய் வந்தோம். நீங்களும் தபம் செய்யுங்க, வரமும் பெறலாம். இருந்தாலும் தபம் செய்ய வயது இல்லை. யார் சொல்லுது? உங்களுக்கு சிறு வயதாக நான் வயசு வந்துருக்கீங்க. எப்படி இப்போ பட்டுப்புள்ளி வயசு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அது பொம்பளைங்களுக்கு தானே அந்த பட்டுப்புள்ளி வயசுக்கு ஒரு விஷயம் அதான் தெரியுது. ஆமா. நாங்க ஆம்பளைங்க வயசுக்கு வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோங்க. எப்படி? நாங்க 2 பேரும் ஒண்ணா போனோம். புள்ளி வீட்டாண்டு போய் நாங்க 2 பேரும் போய் நிற்கும் போது பாட்டி வந்துச்சு. பேரப்பிள்ளி வந்துன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு போற துணி பூரா அவுத்துட்டுனால சோப் போட்டு தண்ணி ஊற்றிக்கும் போது கை விட்டு தூக்கணும் பாரு. பூரா மயிரே கை கம்பகத்தில் பூரா அது பாட்டு வந்துச்சு. பேர நீங்க வயசுக்கு வந்துட்டீங்க. எப்படி கம்பகத்தில் மயில் கம்புக்கோட்டில் வந்தா நீங்க வயசுக்கு அதனால நாங்க போறதை விட்டா உங்களால நகல சகதேவருக்கு வயது போதாது, பீமனுக்கு பொறுமை கிடைக்காது, தர்மனுக்கு சாம்ராஜ்யம் பெற்றவன். இப்படி 4 வரும் 4 இது இருந்தாலும் அதாவது நான் போறேன் என்று சொன்ன ஒருவன் அமைதியா இருக்கிறான். அது அவன் கையிலே முடியும். ஆனால் தாத்தா அந்த ஹரிதாவே தவிர்த்து நான் சென்று வரட்டுமா தாத்தா? கண்டிப்பா. ஏன்னா குலைக்கிற நாய் வேட்டை பிடிக்காதுன்னு சொன்னாங்க. எந்த நாய் ஊட்டாண்டாலும் போது குலைக்கிறாது ஒன்று கூட பண்ணாது. கம்முனுக்குன்னா கப்பு பிரச்சனை. அதனால அனைத்து பேர்களை நான் போவேன் தபம் என்று சொல்லிக் கொண்டு இருந்தாங்க. அதனால நம்பல. யார் ஒருவன் செய்யணும் அவன் அமைதியா இருக்கிறான். இருந்தாலும் இந்த தவத்துக்கு செல்வதற்கு ஐம்பது கொண்ட பாற்றுகளை ஆற்றத்தை பெறுவதற்கு தவம் செய்து நீ தகுதி வாய்க்கணும். என்ன தாத்தா சொல்றேன்? என் தம்பியே தவத்துக்குரியவனா தாத்தா? அவன் எப்பேற்படும் தெரியுமா தாத்தா? அவன் பெண்டிக்கல்ல
போறது தெரியாது அவன் அனுப்புறது. ஏன்? அவன் எப்பேற்பட்டவன்? சொல்லுங்க. அவனோ பெண்டுக்கல்லன் கூச்சக்கல்ல ஏம்மா, ஏம்மா? உனக்கு சேலை கட்டி இருந்தால் கூட ஆனா பெண்ணா என்று ஆராய்ந்து பார்ப்பவன் அர்ஜுனன். அர்ஜுனன். ஆமா. இந்த ஆத்து மணலை எண்ணினாலும் என்னடா அர்ஜுனன் கூச்சாலை எண்ண முடியாது. அப்பேற்பட்டவன் போய் தவத்து கடவுள் என்ன தாத்தா? இந்த அர்ஜுனனாகப்பட்டவன் ஆமா. தவத்துக்காகவே பிறந்தவன். பிறந்தவன். அவன் தவம் செய்ய தகுதி வாய்ந்தவன். அப்படியா? அர்ஜுனன் கையில முடியும். இருக்கட்டும். இருக்காது, அர்ஜுனனால தான் முடியும். முடியுமா? இவ்வளவு ஏறிக்குமா பேசிட்டா தாத்தா? தாத்தா காது வலி. நான் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் அர்ஜுனனே. இவனோ பெண்டுக்கல்லன் கூச்சக்கல்லன் சொன்ன உடனே என் மேல் கோபித்துக் கொண்டு அரகரா சிவசிவா என்ற ஒரே கோபத்தோடு என்னிடத்தில் போகாமல் போகிறார். தாத்தா, இத்தனை நாளாக நாங்கள் 5 ராஜாக்களும் 5 தலை நாகம் போல ஒரு கைவிரல் 5 தலை நாகம் போல ஒத்தினை இருந்தோம். இந்த தினத்தை என் தம்பியாக அர்ஜுனி என்னை என் மேல் கோபித்துக் கொண்டு தன்னன் தனியாக போகிறானே தாத்தா. சரி சரி சரி. தாத்தா, இந்த அர்ஜுனாகப்பட்டவன் அரகரா சிவசிவா என்று அந்த அரகரத்திலே தவத்துக்கு செல்கிறான். ஆமா. பின் வைத்துக்கால் பின் வைக்காம போவான். இன்னைக்குதான் எனக்கு சொல்லாமலே கோவில் கொண்டு போறான். அந்த அர்ஜுனாகப்பட்டவன் பெண் என்றால் பெண்ணே நோக்கம். நோக்கம் தவம் என்றால் தவமே நோக்கம். அதனால தவத்துக்காகவே பிறந்திருப்பான். பிறந்தவன் கூட அப்படி இருந்தாலும் அர்ஜுனன் வெற்றிகரமாக உனக்கு மனதெல்லாம் ஒத்திக்கிறது. நான் 5 அந்த காலகட்டத்தில் இருந்தோம், ஒத்துமை இருந்தோம். ஒருவரை விட்டுட்டுமே ஆமா, அப்படின்னு மனவர்த்தத்தோடு இருக்கிறேன். உண்மைதான். இருந்தாலும் அர்ஜுனன் மீண்டும் ஒரு நாள் திரும்பி வந்து உன்னிடத்துல ஆசீர்வாதம் பெற்றுத்தான் சொல்வார். அப்படியே தாத்தா அப்படி வருவானா? சரி தாத்தா, பார்க்கலாம்.
Oh,
ஓம்